வணக்கம். வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கல்வித்துறையில் எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்து ஜனாதிபதியுடன் விசேட சந்திப்பு. வடக்கு கிழக்கு மக்களுக்கு இன்று வரை நீதி கிடைக்கவில்லை. தொடர்ந்தும் போராடும் மக்கள் பேரவைக்கான இயக்கம் தெரிவிப்பு. பணைய கைதிகள் விவகாரம் அமெரிக்கா ஹமாஸுடன் நேரடி பேச்சுவார்த்தை. தொடர்வன விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளில் கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் அந்த நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. மேலும் கல்வித்துறையில் எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டதுடன் இது தொடர்பாக செயல்படுத்த வேண்டிய புதிய சீர்திருத்தங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இதேவேளை பாடசாலை கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி ஆகிய துறைகளை மேம்படுத்துவதற்காக எடுக்கப்பட வேண்டிய எதிர்கால நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டிருந்தது. இதில் பிரதமரும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான ஹெரணி அமரசூரிய, கல்வி உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர சிரவரத்ன, தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நளின் கேவகே, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார நாயக்க, கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கலுவ, பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில ஜனக பண்டார மற்றும் கல்வித்துறையை சேர்ந்த அதிகாரிகள் பலரும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தனர். வடக்கு கிழக்கு மக்களுக்கு அன்று முதல் இன்று வரை நீதி கிடைக்கவில்லை. தற்போது வந்துள்ள இந்த அரசாங்கம் கூட இன்னும் செவி மடுக்காத நிலையில் இருக்கின்றது. எனவே நியாயமில்லாத இந்த முறையை மாற்றுவதற்காக, உண்மையான மாற்றத்தை கொண்டு வருவதற்காக நாங்கள் தொடர்ந்து போராட்டங்கள், கோரிக்கைகளை செய்து வருகின்றோம் என மக்கள் பேரவைக்கான இயக்கம் வனபிதா ஜீவனந்த பீரிஸ் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் கல்லடி பாலத்தில் இருந்து காந்தி பூங்கா வரையும் இன்று வியாழக்கிழமை நீதிக்கான நடைப்பயணத்தின் 1030வது நாள் போராட்டத்தில் மக்கள் பேரவைக்கான இயக்கத்தின் உறுப்பினர்கள், பௌத்த தேரர்கள் உட்பட பலர் பங்கேற்றிருந்தனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார். மக்கள் பேரவைக்கான இயக்கத்தின் உறுப்பினர் காலி முகத்திடல் அறக்கலை போராட்டம் ஆரம்பித்த காலத்திலிருந்து மட்டக்களப்பு நகரில் நீதிக்கான பயணம் தொடர்ந்து 1030வது நாளாக இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையில் வடக்கு கிழக்கில் மக்களுக்கு உரிமைகள் வழங்கப்படவில்லை. காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதி, அவர்களுக்கான இடங்கள் அன்று முதல் இன்று வரை கிடைக்கப்படவில்லை. அனைத்து மக்களையும் விடவும் அதிகமாக வடக்கு கிழக்கு மக்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே இந்த மக்களின் நோக்கத்தை கூட தற்போது புதிதாக வந்துள்ள இந்த அரசாங்கம் கூட இன்னும் செவிமடுக்காத நிலையில் இருக்கின்றது. அந்த மக்களின் நோக்கத்திற்காக மக்கள் பேரவைக்கான இயக்கமாகிய நாங்கள் அன்றும் இன்றும் தொடர்ந்து போராடி வருகின்றோம். அதை வலியுறுத்தி இதற்காக இந்த தொடர்ச்சியான நடைபாடு போராட்டங்களை கோரிக்கைகளாக முன்வைத்து போராடி வருகின்றோம். இந்த அசாதாரண நியாயமில்லாத இந்த முறையை மாற்றுவதற்காக, உண்மையான மாற்றத்தை கொண்டு வருவதற்காக மக்களாகிய நாங்கள் ஒன்றுபட வேண்டும் என அவர் தெரிவித்தார். கணேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை துப்பாக்கி சூடு நடத்தியவர் என்பதற்கான போதிய ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். கணேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் கைரேகைகள் மற்றும் துப்பாக்கியில் காணப்படும் கைரேகைகள் பொருத்தமாப்படுமா என ஊடகவியலாளர்கள் வினவினர். அதற்கு பதிலளித்த ஊடக பேச்சாளர், அவர் நடந்து சென்ற விதம், கையடக்க தொலைபேசி, முக அடையாளங்கள் மற்றும் விஞ்ஞான பூர்வ சான்றுகள் மூலம் துப்பாக்கி சூடு நடத்தியது குறித்த நபர்தான் என தெரிய வந்துள்ளது. இதேவேளை கணேமுள்ள சஞ்சீவ துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக துப்பாக்கிதாரிக்கு உதவி செய்த இஷாரா செவ்வந்தி தற்போது தலைமறைவாகியுள்ளார். அவரை கைது செய்ய பொதுமக்களின் உதவி இன்னும் தேவை என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்தார்.
தெரிவித்துள்ளார். பொதுவாக உலகில் எந்தவொரு போலீசாரும் குற்றங்களை மட்டும் கட்டுப்படுத்த முடியாது என்றும் இதற்கு பொதுமக்களின் ஆதரவு தேவை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பொதுமக்களின் ஆதரவை பெறும் நோக்கத்திலும் அந்த நபருக்கு நன்றி தெரிவிக்கும் முகரமாகவும் இசாரா செவ்வந்தி கைது செய்வதற்கு வழிவகுக்கும் தகவல்களை வழங்குபவருக்கு 1.2 மில்லியன் ரூபாய் வெகுமதி வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதியானது குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு அமைய வழங்கப்பட்டிருப்பதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பொருளாதார செயற்பாடுகள் மீண்டும் வழமைக்கு திரும்ப செய்யும் நோக்கில் நாட்டின் பொருளாதார நிலைத்தன்மையை பாதுகாத்து மேம்படுத்துதல், அந்நிய செலாவணி இருப்பை பாதுகாப்பும், அதே நேரம் தேவையற்ற வாகன இருப்புகள் பேணப்படுதல், அதிகப்படியான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படுவதை அதைரியப்படுத்தும் நோக்கில் இந்த நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். இதற்கமைய இலங்கைக்கு இறக்குமதி செய்யும் அனுமதிக்கப்பட்ட வாகனங்கள் 90 நாட்களுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும். மேலும் யாராவது ஒரு இறக்குமதியாளரினால் இறக்குமதி செய்யப்பட்ட மொத்த வாகனங்களில் 25% 6 மாதங்களுக்குள் பதிவு செய்யப்படாவிட்டால் குறித்த இறக்குமதியாளருக்கு வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பதிவு செய்யப்படாத வாகனங்களுக்கு ஆகக்கூடிய 45% வரையில் விதிக்கக்கூடியதாக 3% தண்டப்பணம் அறவிடப்படும். அரசாங்க நிதி பற்றிய குழு அதன் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா தலைமையில் கடந்த 4ஆம் திகதி பாராளுமன்றத்தில் கூடிய போதே அதிகாரிகள் இந்த தகவல்களை முன்வைத்தனர். இந்த கூட்டத்தில் 1969ஆம் ஆண்டில் 1ஆம் இலக்கு இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சட்டத்தின் கீழ் 2421 4 மற்றும் 2021 44 ஆகிய இலக்க வர்த்தமானி அறிவித்தல்களில் பிரசுரிக்கப்பட்ட ஒழுங்கு விதிகள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டன. மேலும் தனியார் ஒருவரை வாகனம் ஒன்றை இறக்குமதி செய்வதாயின் ஒரு வாகனத்தை மாத்திரம் இறக்குமதி செய்ய முடியும் என்றும் வணிக ரீதியில் மேற்கொள்ளப்படும் இறக்குமதிகளுக்கு அவ்வாறான மட்டுப்பாடு இல்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் உள்நாட்டு இலத்திரனியல் வாகனத்துறையின் பாதுகாப்பதற்கான கொள்கைக்கான ஆதரவை கோருவது பற்றியும் குழுவில் கவனம் செலுத்தப்பட்டது. வாகனங்களை உற்பத்தி செய்வதற்கு பிணை வசதிகளை பயன்படுத்தும் உள்நாட்டு தயாரிப்பாளர்களுக்கு சுங்க இறக்குமதி வரி மற்றும் மிகை கட்டணத்தை தள்ளுபடி செய்வது குறித்த முன்மொழிவு சாதகமாக பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் நெடுந்தீவுக்கான படகு சேவைகளின் நேரத்தை கருத்தில் கொண்டு அதற்கு ஏற்றவாறு பாடசாலை நேரத்தை மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். நெடுந்தீவு பிரதேச செயலகத்தில் வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் நேற்று மக்கள் குறைகள் சந்திப்பு நடைபெற்றது. குறித்த சந்திப்பில் நெடுந்தீவு பாடசாலைகளுக்கான ஆசிரியர் பற்றாக்குறை தொடர்பிலும் அவற்றினை நிவர்த்தி செய்வது தொடர்பிலும் புதிய ஆசிரியர் நியமனம் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது. அதன்போது படகு சேவையின் நேரத்தை கருத்தில் கொண்டு நெடுந்தீவில் உள்ள பாடசாலைகளை ஆரம்பிக்கும் நேரத்தை மாற்றியமைப்பது தொடர்பில் ஆராய்வதாக கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். விசா இல்லாத பயண அணுகலின் அடிப்படையில் உலகளாவிய கடவுச்சீட்டு வலிமையை மதிப்பிடும் அண்மைய ஹென்லி கடவுச்சீட்டு குறியீட்டில் இலங்கை 91வது இடத்தை பிடித்துள்ளது. இலங்கை கடவுச்சீட்டானது குறித்த தரவரிசையில் கடந்த ஆண்டு 96வது இடத்தில் இருந்தது. இந்த நிலையில் 2025ஆம் ஆண்டு தரவரிசையில் 5 இடங்களுக்கு இலங்கையின் கடவுச்சீட்டு முன்னேற்றம் கண்டுள்ளது. இதன்படி இலங்கை கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் விசா இல்லாமல் 42 நாடுகளுக்கு பயணிக்க முடியும். மொத்தம் 99 தரவரிசைகளை கொண்ட பட்டியலில் ஈரான் மற்றும் சூடானுடன் இலங்கை 91வது இடத்தை பகிர்ந்து கொள்கின்றது. உலகின் மிக சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டை கொண்ட நாடாக சிங்கப்பூர் திகழ்கின்றது. சிங்கப்பூர் கடவுச்சீட்டை வைத்திருப்பவர்கள் 193 இடங்களுக்கு விசா இல்லாமல் பயணிக்கலாம். ஜப்பான் மற்றும் தென்கொரியா கூட்டாக 2வது இடத்தையும், டென்மார்க், பின்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, அயர்லாந்து, இத்தாலி மற்றும் ஸ்பெயின் ஆகியவை 3வது இடத்தையும் பகிர்ந்து கொள்கின்றன. தரவரிசையில் இறுதி இடத்தில் ஆப்கானிஸ்தானின் கடவுச்சீட்டு உள்ளது. அதன் கடவுச்சீட்டை வைத்திருப்பவர்கள் 25 நாடுகளுக்கு மாத்திரம் பயணிக்கலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
வடக்கின் போர் என அழைக்கப்படும் யாழ் மத்திய கல்லூரிக்கும் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரிக்கும் இடையிலான 118வது துடுப்பாட்டம் இன்று யாழ் மத்திய கல்லூரி மைதானத்தில் ஆரம்பமானது. யாழ் மத்திய கல்லூரியின் அதிபர் திருமதி எஸ் இந்திரகுமார், யாழ் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி அதிபர் பி துசிகரன் ஆகியோர்களின் இணைந்த தலைமையில் இந்த போட்டி ஆரம்பமானது. இரு அணிகளுக்கான நாணய சுழற்சி இடம்பெற்றது. அதில் யாழ் மத்திய கல்லூரி அணி துடுப்படுத்தாட தீர்மானித்த நிலையில் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி களத்தடுப்பில் ஈடுபட்டது. தொடர்பான வெளிநாட்டு செய்தி. பணைய கைதிகள் தொடர்பில் கமாஸ் அமைப்புடன் அமெரிக்கா நேரடி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. பணைய கைதிகளை விடுவதை தொடர்பில் கமாஸ் அமைப்புடன் அமெரிக்கா நேரடி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதை வெள்ளை மாளிகையின் ஊடக பேச்சாளர் கரோலின் ரிவித் உறுதி செய்துள்ளார். கமாஸுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கு முன்னர் இஸ்ரேலுடன் கலந்தாலோசித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பணைய கைதிகள் விவகாரத்திற்கான விசேட பிரதிநிதி அடம் போல்கர், அமெரிக்க மக்களிற்கு எது சிறந்த விடயமோ அதனை செய்வதற்கு நல்லெண்ணத்துடன் செயற்படுகின்றார் என வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் தெரிவித்துள்ளார். இதுவரை காலமும் கமாஸுடன் நேரடி பேச்சுவார்த்தைகளை அமெரிக்கா தவிர்த்து வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத பட்டியலில் சேர்க்கப்பட்ட அமைப்புகளுடன் நேரடி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதில்லை என்ற வெளிவிவகார கொள்கையை அமெரிக்கா நீண்ட காலமாக பின்பற்றி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கமாஸிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் 2 தடவை நேரடி பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுள்ளதாக பலஸ்தீன வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. Thank you.